கிராமப்புற இந்தியாவும் நகர்ப்புற இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய அந்த நகர்ப்புறங்களையும் கிராமப்புறங்களையும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்ம சந்திச்சு வந்துட்டு இருக்கோம். ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்து மிடிவல் இந்தியால இருந்து இப்ப இருக்க கான்டெம்பரரி சொசைட்டி வரைக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இந்த ரெண்டு ஃபேஸுமே அண்டர்கோ பண்ணுச்சு அப்படிங்கறத நீங்க நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் கிராமம். இன்றும் 60% அதிகமான மக்கள் வந்து கிராமப்புறங்கள்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்களை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து தொழில ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து 60% மேல இருக்காங்க. அப்ப நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா எங்க இருக்கணும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்கள்ல தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்க அதோட இம்பாக்ட் தான் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது எங்க நடக்குது அதிகமா, வில்லேஜ் நம்மளுக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய ஃபுட் அப்படிங்கிற கிராப்ஸ் அது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் வந்து கிராமத்துலதான் நடக்குது. அப்போ அதுல எப்படி இம்பாக்ட் ஏற்படக்கூடாது, அங்க இருக்க மக்களுடைய நிலைகள் என்ன, அங்க இருக்க சமூக பொருளாதார நிலை என்ன, அதை பொறுத்துதான் வந்து நம்மளோட சொசைட்டியை வந்து அது பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாம அதுதான் வந்து நம்ம நாட்டையுமே பிரதிபலிக்கும். நம்ம காந்தி வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராமங்கள் தான் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எண்ணிக்கையில அதிகப்படியான மக்கள் வந்து அதை சார்ந்துதான் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேசப்பட்டு இருக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம வந்து கிராமங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் அதோட எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்றும் 60% அதிகமான மக்கள் வந்து கிராமப்புறங்களில் வசிப்பதால் விவசாயம் மற்றும் தொடர்புடைய தொழில்களை நம்பி இருக்கிறார்கள். இந்தியா எனும் கிராமங்களில் வாழ்கிறது. சாதி அமைப்பு, சிறிய மற்றும் பெரிய பாரம்பரியங்களுக்கு இடையேயான தொடர்புகள் மற்றும் பஞ்சாயத் ராஜ் அமைப்பு ஆகியவற்றின் கிராமத்தை ஒரு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் அழகு என்று ஆராய போகிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வில்லேஜ் இந்தியால இருக்கக்கூடிய மல்டி டைமென்ஷன்ஸ், அதாவது அங்க என்னென்ன மாதிரியான டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டிபிகேஷன்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் வந்து அவங்க சமூகத்தை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதுல வந்து குட்டி குட்டி ஸ்ட்ராட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேபி அது ரிலீஜியன் பேஸ்டா இருக்கலாம், இல்ல காஸ்ட் ஜாதிகள் அமைப்பு சார்ந்ததா இருக்கலாம். இன்னொன்னு வந்து லிட்டில் ட்ரெடிஷன், நம்ம கிரேட் ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய சிறிய மற்றும் பெரிய பாரம்பரியம். அதாவது நம்ம சிறுதெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருக்காங்களா, இல்ல இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, என்ன மாதிரியான நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம், இதெல்லாம் எப்படி இன்டர்லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கான்டெம்பரரி சொசைட்டில வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் தான் வந்து அந்த கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். பஞ்சாயத்து ராஜ் 3 tier சிஸ்டம் நம்ம பார்ப்போம். அதை பத்தி இதெல்லாமே சேர்ந்து ஒரு இது வந்து இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ஒரு கிராமத்தை வந்து அழகா மெஷர் பண்ணிடலாம். சோ ஒரு கிராமத்தோட சமூக பொருளாதார மற்றும் அரசியல் அழகா வந்து இது இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிராமம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அதோட நிலைகள்லாம் என்னென்ன மாதிரியான சமூக மாற்றங்கள்லாம் இது சந்திச்சுட்டு வந்திருக்கு, இனிமே இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து பொதுவாகவே கிராமங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கதைகள் வளம் வரக்கூடிய ஒரு இடங்கள். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம வந்து கிராமங்கள்ல நிறைய கதைகள் கேட்டிருப்போது. கிராமத்தை பத்தின ஒரு கதை இருக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே. சோ அதை பத்தின மித்ஸ் அண்ட் ரியாலிட்டியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது கட்டுக்கதை மற்றும் யதார்த்தம். சில நேரங்கள் அது கட்டுக்கதையாவும் இருக்கும், சில நேரங்கள்ல வந்து அது யதார்த்தமா இருக்கும். சோ வந்து அதை வந்து நம்ம விசாரிச்சு பார்த்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஏன்ஷியன்ட் இந்தியால மிடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அந்த காலத்துல வந்து எப்படி வந்து நம்மளோட வில்லேஜ் சொசைட்டி இருந்திருக்கும், அதை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும், என்னென்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் இருந்திருக்கும், என்னென்ன மாதிரி பிலீவ்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கூட அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, என்ன மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நம்மளுக்குள்ள இல்லை இல்லையா. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தின விஷயங்கள் நம்ம எங்க தேடுவோம்னா ஆப்வியஸ்லி ஒண்ணு வந்து
ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கும், ஆர்கியாலஜிக்கல் கண்டுபிடிப்புகள், அது எல்லாமே நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லிட்ரரி ரிசோர்சஸ். அந்த காலத்துல இருக்க புலவர்கள், அறிஞர்கள் எல்லாருமே வந்து புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அதுல வந்து சில அவங்களோட அரசாட்சி எப்படி இருந்தது, அதுல கிராமங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரம் வந்து கிமு 400 இருந்து 200 AD அந்த டைம் பீரியட்ல எழுதப்பட்டது. அர்த்த சாஸ்திரம் எழுதுறது வந்து சாணக்கியா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அர்த்த சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாகம், ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும், அது தொடர்பான அவங்க அரசுல வந்து அதை எப்படி வந்து கொண்டு போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க என்ன இருந்திருக்கணும், ஒரு அதுக்குன்னு சில ஆபீசர்ஸ் போட்டிருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ் போட்டிருப்பாங்க, கவர்னர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கரெக்டா வந்து அதை பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு எல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரிவினை கண்டிப்பா அந்த இடத்துல இருந்திருக்கும். சோ இது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கடமைகள் வகைப்பாட்டை நமக்கு வழங்குகிறது. அப்ப ஒரு கிராம நிர்வாகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசு அதிகாரியினுடைய கடமைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. எதுல? அர்த்த சாஸ்திரம். அதுக்கப்புறம் இடைக்காலத்துல மிடிவல் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா அல்பரீனியோட கிதாப் உல் ஹிந்த் அந்த புக்ல இது வந்து எப்படின்னா 11th செஞ்சுரியில வர 11ஆம் நூற்றாண்டுல வந்த ஒரு புத்தகம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துல வந்து ஜாதிகளுடைய ஆக்கிரமிப்பு வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையிலான அமைப்பு பற்றிய கணக்கை வந்து நம்மளுக்கு வழங்குகிறது. அதாவது கணக்கெடுப்புகள், நில கணக்கெடுப்புகள் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. யார் யாருக்கு வந்து எவ்வளவு கொடைகள் கொடுத்திருக்கோம், ஒரு கிராமத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து நிலங்கள் இருக்கு அப்படிங்கறத வரைப்படுத்தி அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கணக்கெடுப்புகள் வந்து எடுத்திருக்காங்க. இதுல மிடிவல் செஞ்சுரி. அப்ப எல்லா ஏன்ஷியன்ட் இந்தியாலயும் சரி, அதாவது நாகரிகம் நம்ம வந்து அடைஞ்சிருப்போம் இல்லையா, நாகரிகம் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், நிறைய பெரும் நாகரிகங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம கீழடி நாகரிகமா இருக்கட்டும், எல்லா நாகரிகத்திலயுமே நம்ம வந்து பண்பாடு அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்போம், கண்டிப்பா வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள எப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல இருந்துதான் நம்ம வந்து ஒரு அரசாட்சியவே கொண்டு வந்திருப்போம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டில்டு அக்ரிகல்ச்சரல் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு இடத்துல வந்து நிலையா தங்கி விவசாயம் அப்படிங்கிற கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அதை பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அதை அவங்க குடும்பங்களுக்காக மட்டுமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிடறதுக்கு தேவையான அளவு. என்னைக்கு வந்து அயன் கண்டுபிடிச்சாங்களோ அதை வச்சு தொழில்கள் எல்லாமே வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வந்து அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா எளிதாக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் உருவாகுது. சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அதிகப்படியான ப்ரொடக்ஷன், அதிகப்படியான உற்பத்தி. அப்ப அதை என்ன பண்றது, அப்ப அது வந்து நம்ம வியாபாரம் பண்றோம். சரி, எனக்கு இவ்வளவு போதும், இப்ப தேவையில்லை, எந்த இடத்துல வந்து தட்டுப்பாடா இருக்கோ அங்க வந்து நம்ம கொண்டு போய் இதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ப ட்ரேட் வரும்போது இதுக்கு வந்து 10 ரூபான்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு இடத்துல 20 ரூபான்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வரணும். ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் மட்டும் கொண்டு வந்தா பத்தாது, இதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப சூப்பர்வைஸ் பண்றவங்க எல்லாம் யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றது, அதுக்கு ஒரு ஆள். சோ இப்படித்தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான ஒரு அரசாட்சி முறைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம மேம்பாடு அடைகிறோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிராம நிர்வாகங்கள்ல வந்து நம்ம அப்பவே வந்து கணக்கெடுப்பு செஞ்சு அது எல்லாமே நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப 1810 மெட்க்லாப் அப்படின்றவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்திய கிராம சமூகங்கள் சிறிய குடியரசுகளாக இருந்தன, அவர்கள் தங்களுக்குள் விரும்பிய அனைத்தையும் கொண்டுள்ளனர் மற்றும் வெளிநாட்டு உறவுகளில் இருந்து கிட்டத்தட்ட சுதந்திரமாக இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1810 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முறைகள் வந்து நடந்துட்டு இருக்கும். சோ அவங்களோட ஆளுமைகளுக்கு வந்து தேவைப்படுறதுக்காகவும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியர்களை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கிராமங்களை பத்தி படிக்கும் போது அவங்க அவர் வந்து ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு இந்திய கிராமமும் எப்படி இருக்குன்னா ஒரு குட்டி குட்டி குடியரசுகளா இருக்கு. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு குடியரசு நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ரிபப்ளிக், குட்டி குட்டி ரிபப்ளிக்ஸா தனித்தனியா இயங்கக்கூடிய அளவுக்கு அது அந்த ஒரு கிராமத்துக்கிட்ட வந்து திறன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்றாங்க அப்படின்னா எல்லாருமே செல்ஃப் சஃபிஷியன்டா இருந்திருக்காங்க. யாரு? கிராமத்துல இருக்கவங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே விளைவிச்சிருக்காங்க. அவங்களால விளைவிக்க முடியாததை என்ன பண்றாங்க அப்படின்னா
ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்றாங்க. அதாவது ஒரு காமன் பிளேஸ்ல நிறைய ஊர்கள் சந்திக்கும் ஒரு பொது இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் மாதிரியான ஒரு விஷயம் கொண்டுட்டு வராங்க. வீக்லி மார்க்கெட்டா இருக்கட்டும், மந்த்லி மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டதுக்கு அப்புறம் அந்த சந்தைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல வந்து எந்தெந்த ஊர்கள்ல எல்லாம் வந்து விளைச்சல் அதிகமா கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வந்து அங்க வந்து போடுறாங்க. சோ எந்தெந்த மக்களுக்கு எது தேவை அப்படிங்கறத அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட பொருட்களை வந்து வித்துட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு தன்னிறைவு உள்ள ஒரு குட்டி குட்டி ரிபப்ளிக்ஸா இருந்திருக்கு. பெருசா வந்து வெளிநாட்டவர்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கிராமம் சாதி அமைப்பின் நடைமுறைகள் காரணமாக பிரிவுதவாதின் கழிவுநீர் மற்றும் சமத்துவமின்மையின் குகை அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிராமங்களை பத்தி வெவ்வேறானவர்களுக்கு வந்து வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. சோ அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து மூத்த தலைவர்களான காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாரு, காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து கிராமங்கள்ல தான் வளர்ச்சியை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நிறைய வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட், சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கிராமங்கள்ல தான் இந்தியாவோட முதுகெலும்பே வந்து கிராமங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. சோ வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அம்பேத்கரோட பார்வை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கதான் வந்து பிரிவுவாதம் வந்து அதிகமா இருக்கு, பிரிவினைவாதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, சமத்துவமின்மையே அங்க கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து இதெல்லாம் கடந்துதான் வந்திருப்பாரு. அவரும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான். சோ அவர் வந்து என்ன பார்த்திருப்பாரு அப்படின்னா கிராமங்கள்ல வந்து இந்த மாதிரி எல்லா கிராமங்கள்லுமே இந்த பிரிவினைவாதம் வந்து இருக்கு, சமத்துவமின்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியான அவரோட அனுபவத்துல இருந்து அந்த ஒரு வரிகளை சொல்றாரு. இப்ப சாதி அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழிலாளர் பிரிவின் மூலம் இந்த பார்வையை ஒரு நடைமுறை செயல்பாட்டை வழங்கியது. அதாவது நிலத்தின் வகுப்புவாத உரிமையானது கிராமத்தில் உள்ள பல்வேறு தொழில் குழுக்கள் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பால் குறிக்கப்பட்டது. காலமற்ற தொடர்ச்சி, எளிமை மற்றும் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றின் இந்திய நாகரிகத்தின் புகழ்பெற்ற பண்புக்கூறுகள் கிராமத்திற்கு காரணம். ஒவ்வொரு கிராமமும் ஒரு உள் உலகம், ஒரு பாரம்பரிய சமூகம், அதன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு, அதன் நிர்வாகத்தில் ஆணாதிக்கம், மற்ற விரோத கிராமங்கள் மற்றும் சர்வாதிகார அரசாங்களால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் அப்படின்றவங்க 1990 ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்வேறு தொழில்கள் வந்து பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கு, சாதி வாரியான பிரிவினைவாதம் இருக்கு. அதன் அடிப்படையில தான் அந்த கிராமங்கள்ல தொழிலும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாதி வாரியான மக்கள், நம்மளுக்கு தெரியும் ஜாதிகள் வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சமூகம் அப்படிங்கறது 4 பெரும் பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க. பிராமணாஸ் தெரியும், சத்ரியாஸ், அப்புறம் வைஷ்யாஸ், அப்புறம் சூத்ராஸ் சொல்லிட்டு 4 பெரும் பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா பிராமணாஸ், அதாவது பிரீஸ்ட்ன்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள், இந்த பூசை கடவுள்களுக்கு வந்து பூசை செய்யக்கூடியவர்கள், அப்புறம் கோயில்கள்ல பூசை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து முதல் இடத்துல வச்சு மதிக்கப்படக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சத்ரியாஸ், இந்த சத்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அரசாட்சி செய்வங்க, அதாவது போர் புரியறவங்க, வீரம் போருக்கு வந்து பெயர் போனவங்க, அவங்க சண்டை போடுறவங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம சிம்பிளா. அப்ப இவங்க வந்து அரசர்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வைஷ்யாஸ், இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடியவர்கள், ட்ரேடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூத்ராஸ், இவங்க வந்து மத்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செய்யக்கூடியதுக்காக வச்சுக்கோ. இவங்களை தவிர்த்து அவுட் கேஸ்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்களோ. இந்த சூத்ராஸும் இந்த அவுட் கேஸ்ட் பீப்புள்ஸும் வந்து என்ன எங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த கிராமங்களுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருப்பாங்க. வெளியில எல்லையில வந்து ஒரு மாதிரி ஒரு ஓரத்துல வந்து அவங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான சமூக அமைப்பு எங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்தன் அப்படின்றவர் வந்து எங்க இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல இருக்கு. அந்தந்த ஜாதிக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களோட தொழில் அமைப்பும் இருக்கு, அதுக்கேத்த மாதிரிதான் அவங்களோட சமூக அமைப்புமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராம மக்கள் அவங்க கிராமம் தான் அவங்க உலகம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட பாரம்பரியம் வந்து ஒரு சமூகமா பார்க்கப்படுது. அவங்களோட பொருளாதாரம் வந்து தன்னிறைவுல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு அவங்களுக்கு வந்து சாப்பிடுற அளவுக்கு போதுமான அளவான தானியங்கள் வந்து அவங்க வச்சிருக்காங்க. சோ அதுல எல்லாத்துலயுமே அவங்க தன்னிறைவா இருக்காங்க. இருக்கிறதுக்கா இடம், அதுல ஒரு குட்டி வீடு, சோ இந்த மாதிரி அதே மாதிரி நிர்வாகத்துல வந்து எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆணாதிக்கமான நிர்வாகம் தான் அந்த இடத்துலயுமே இருந்திருக்கு. அப்புறம் வந்து விரோத கிராமங்கள், அவங்க கண்டிப்பா வந்து சில நேரங்கள்ல ஒரு கிராமத்துக்கும் வந்து விரோதங்கள் இருந்திருக்கு, சண்டைகள் இருந்திருக்கு. சர்வாதிகார அரசுகள் வந்து சில நேரங்கள்ல ஆளப்பட்டிருக்காங்க.
சர்வாதிகார அரசுகள் பாத்தீங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் கொடுமையானவரா இருக்காரு, அப்படி ஸ்ட்ரிக்டா வந்து ரெவன்யூ எல்லாம் கலெக்ட் பண்றாரு அப்படின்னா இவங்க மக்களை வந்து அந்த அரசருக்கு தெரியாது இல்லையா, ரெவன்யூ ஆபீசர் என்ன சொல்லிடுவாங்க, நீ இவ்வளவு வரிகள் வந்து நீங்க கண்டிப்பா கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னா அந்த ஆபீசர் வந்து என்ன பண்ணுவாரு, அவரோட உயிருக்கு பயந்துகிட்டு மக்களை வந்து துன்புறுத்தி கூட சில நேரங்கள்ல வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வாதிகார அரசுகளால கூட அவங்க சூழப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஆட்சி முறைகளுக்கு வந்து உட்பட்டுதான் அவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக அழகாக கிராமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு சொசைட்டி ஒரு கம்யூனிட்டி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க, பேசிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப கிராமத்துல இருந்துதான் எது உருவாகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா கம்யூனிட்டிஸ், சொசைட்டிஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பெரிய அளவுல பேசப்படுறோம். சோ ஒரு கிராமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமூக வாழ்க்கை, சாதி, உறவு, பொருளாதாரம், அரசியல் மற்றும் மதம் ஆகியவற்றை சுற்றி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு கிராம சமூகத்தோட வாழ்க்கைங்கிறது வந்து என்னென்னலாம் அதுக்குள்ள இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முதல் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஜாதி, உறவுகள், அதாவது ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பொருளாதாரம், எக்கனாமிக், அரசியல், மதம் இவற்றை சுற்றி தான் அவங்க வந்து ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மக்களின் சமூக வாழ்க்கை பெரும்பாலும் அவர்களின் கிராமங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் வாழ்வாதாரங்களும் வாழ்க்கைகளும் கிராமப்புற சூழல் மற்றும் வளங்களை சுற்றியே உள்ளன. இப்போ அவங்க வந்து சமூக வாழ்க்கை வந்து அவங்களோட வாழ்க்கை அவங்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஓன் வில்லேஜ்ல டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலங்கள் எங்க இருக்கு, அந்த கிராமத்துலதான் இருக்கு. அங்கதான் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், விவசாயம் பண்ண முடியும். சோ அந்த விவசாயம் பண்ணி அதுல இருந்து தானியங்களை உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தி பண்ற தானியத்தை கொண்டு போய் சந்தையில விற்கிறாங்க. எவ்வளவுதான் அவங்களோட வாழ்க்கை. சோ இந்த மாதிரி அவங்களோட கிராமப்புற சூழல அந்த கிராமத்துல கிடைக்கக்கூடிய வளங்களை மட்டுமே சார்ந்து இருக்காங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வில்லேஜ் சொசைட்டியை. சோ எம்.என். ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு கிரேட் சோசியாலஜிஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவரின் கிராமத்தை அவமதிப்பது தன்னை அல்லது ஒருவரின் மனைவி அல்லது ஒருவரின் குடும்பத்தை அவமதிப்பது போல பழிவாங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ எம்.என். ஸ்ரீனிவாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வில்லேஜஸ் பத்தி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதுல இவர் என்ன ஃபைண்ட் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்கேஸ் நம்ம ஒரு கிராமத்துக்காரங்க வராங்க, அவங்க கிட்ட அவங்க கிராமத்தை பத்தி நம்ம தப்பா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதை எதுக்கு ஈக்குவலா நினைக்கிறாங்கன்னா அவரையே தப்பா பேசுன மாதிரி கோவப்படுவாங்க. ஐயோ நீ வந்து என் கிராமத்தை பத்தி பேசல, என் கிராமமும் நானும் வேற வேற இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட இருக்கும். சோ நீங்க வந்து அவங்க ஊரை தப்பா பேசினா அவரையே தப்பா பேசுன்னு நினைச்சுக்குவாங்க, இல்ல அவங்க குடும்பத்தை தப்பா பேசுனதுதான் நினைச்சுக்குவாங்க. சோ அவர் வந்து எப்படி அதை அஷ்யூம் பண்ணிக்குவார் அப்படின்னா நீ வந்து என்ன என் கிராமத்தை திட்டினா என்ன திட்டுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு they will be having the emotional connectivity அப்படின்னு எம்.என். ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க. கிராம குடியேற்றம் சமூக அமைப்பின் ஒரு அழகாக உறவினர்கள், சாதி மற்றும் வர்க்கத்தில் இருந்து வேறுபட்ட ஒரு வகையான ஒற்றுமையை குறிக்கிறது. ஒவ்வொரு கிராமமும் ஒரு தனித்துவமான நிர்வாகமாக இருந்தது, சில தனிப்பட்ட பழக்க வழக்கங்களையும் பயன்பாடுகளையும் கொண்டிருந்தது மற்றும் பெரிய நிறுவன ஒற்றுமையை கொண்டிருந்தது. கிராமங்களில் வசிக்கும் வெவ்வேறு சாதிகள் மற்றும் சமூகங்கள் அதன் பொருளாதார, சமூக மற்றும் சடங்கு முறைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபுகளால் அனுமதிக்கப்பட்ட மற்றும் நீடித்த பரஸ்பர மற்றும் கடமைகளின் உறவுகளால் ஒருங்கிணைக்கப்பட்டன. அதாவது என்னதான் வந்து நம்ம வேரியேஷன்ஸ் இருக்கு, நிறைய வந்து ஸ்டாண்டிபிகேஷன்ஸ் வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அவங்களுக்குள்ளேயும் சில ஒற்றுமைகள் இருந்திருக்கு. அதாவது ஜாதி வாரியா அவங்க பிரிஞ்சிருந்திருக்கலாம், உறவினர்கள், அந்த பழக்க வழக்கங்கள் என்னதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்கள வேறுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கு சில தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் வந்து இருந்திருக்கு, பழக்க முறைகள் இருந்திருக்கு. கிராமத்துல வசிக்கிறவங்க வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சமூக மற்றும் சடங்கு முறைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது அவங்க ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணி போற மாதிரியான ஒரு மரபுகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ரெண்டு வெவ்வேறு ஜாதிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு பொதுவா வந்து கண்டிப்பா ஒரு கோயில் இருக்கும், ஒரு அம்மன் கோயில்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த அம்மன் கோயில் திருவிழா நடக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு சமூகத்தினரும் சேர்ந்து அந்த திருவிழாவை வந்து முன்னெடுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அது திருவிழா அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ அவங்களோட ஜாதி அந்த அந்த சண்டை சச்சரவுகள்ல அவங்க தள்ளி வச்சுட்டு
தன்னுடைய ஊரின் நல்லதுக்காக வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடி வந்து சேர்ந்து அந்த திருவிழா வந்து நல்லபடியா நடத்துறாங்க இல்லையா. சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒற்றுமையா இருக்காங்க. அது மாதிரி பரஸ்பர உறவுகளால வந்து ஒருங்கிணைக்கப்படுறாங்க. அவங்க வேணுக்குனே சும்மா போனா வேற ஜாதிக்காரங்க போறாங்க, வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க போனா அப்படி வம்பளிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாம ஒரு பரஸ்பர உறவுகளை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாதி அமைப்பு மற்றும் உறவினரின் நெட்வொர்க், அதாவது ரிலேட்டிவ்ஸோட நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்கு, அந்த கின்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த உறவினர்கள். ஸோ சாதி அமைப்பும் இந்த கின்ஷிப்பையும் அவங்க எந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு, அவர்களின் உணவு, அவர்களின் ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் மக்கள் உயர் அல்லது கீழ்குழுக்களாக பிரிக்கப்பட்டன. அதாவது அந்த ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஜாதி வரியா எப்படி பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில பிரிக்கப்பட்டதுதான் ஜாதி. நம்ம வந்து எந்த ஜாதி இனத்துல பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜாதியா வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களோட உணவின் அடிப்படை, அவங்க என்ன மாதிரியான உணவுகளை வந்து உட்கொள்ளணும், அவங்களோட ஆடைகள், அவங்களோட ஆபரணங்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், இது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சொசைட்டில மேல்நிலையில இருக்கிறத வந்து கீழ்நிலையில இருக்கிறதோ அதுதான் டிசைட் பண்ணுது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கிராமத்துல ஒரு லோயர் காஸ்ட் பர்சன் வந்து வெல்த் அதிகமா அக்யூர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான சம்பாத்தியத்தை வந்து சம்பாதிச்சு பெரிய பணக்காரரா இருந்தாரு அப்படின்னா மத்த மக்கள் அவரை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு பணக்காரரா தான் பார்ப்பாங்க. அவரோட ஜாதி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது அந்த இடத்துல. சோ நம்மளுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லாதங்கிறத அந்த சொசைட்டி அப்ப டிசைட் பண்ணும். சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆடை ஆபரணங்கள் அவங்களோட சொத்துக்கள் அப்படின்றது வரப்போ சொசைட்டில நம்ம அந்த ஒரு சோசியல் மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மொபிலிட்டி வந்து அடைஞ்சிட்டே இருக்கும். சொசைட்டிக்கு திடீர்னு ஒரு மேல நிலையில இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கீழே யார் இருப்பாங்க, நடுவுல யார் இருப்பாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல யார் இருக்காங்கன்னா அது வந்து அந்த மொபிலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த மூமெண்ட் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வகையிலும் பல துணை குழுக்கள் ஜாதி அல்லது துணை ஜாதிகள் இருந்தாலும், அதாவது என்னதான் ஒரு பெரும் பிரிவுகளை வந்து பிரிச்சிருந்தாலும் அந்த பெரும் பிரிவுகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா குட்டி குட்டியான ஜாதிகள் வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. துணை சாதிகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பிரிவினைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமஸ்கிருதமயமாக்கல், சான்ஸ்கிரிட்டைசேஷன் அழகான ஒரு டேர்ம் சொல்லுவாரு. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா உயர்ந்த சடங்கு அந்தஸ்தை பெறுவதற்கான முயற்சிகள் ஒரு எளிய செயல்முறை அல்ல. சடங்குகள் மற்றும் வாழ்க்கை முறை சாயல் மூலம் மட்டுமே அடைய முடியாது. உள்ளூர் அதிகார அமைப்பிலும் குழு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு லோயர் காஸ்ட் பர்சன் வந்து இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் மூலியமா ஹையர் ஸ்டேட்டஸ் அடையணும்னு நினைக்கிறேன். சான்ஸ்கிரிட்டைசேஷனா ஒண்ணுமே இல்லைங்க. சான்ஸ்கிரிட்டைசேஷன்னா என்னன்னா ஒரு லோவர் கிளாஸ்லயோ இல்ல லோவர் காஸ்ட்லயோ இருக்கக்கூடிய பர்சன் வந்து அந்த சொசைட்டில ஹையர் லெவல் அட்டைன் பண்ணுன்றதுக்காண்டி அந்த ஹையர் காஸ்ட் பீப்புளோடைய கேரக்டர்ஸ் பண்புகள் அது எல்லாத்தையுமே அக்வயர் பண்ணி அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவரும் அந்த மேல் நோக்கி நகர முயற்சி பண்றாரு. அந்த மேல்தட்டுல சமூகத்தை அந்த மேல்தட்டுல இருக்கிற அளவுக்கு மச்சு மதிக்கப்படுவார். ஏன்னா இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பழக்க வழக்கங்களையும் பண்புகளையும் அவரும் ஃபாலோ பண்றாரு. சோ அப்படி நடந்தா மட்டும் அதுக்கு பேர் தான் சான்ஸ்கிரிட்டைசேஷன். சில சமயங்கள்ல அப்படி நீங்க வந்து அந்த சமூகத்தின் மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பண்புகளை ஃபாலோ பண்ணா மட்டும் அவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களோட நீங்க வாதிடணும். சில நேரங்கள்ல பேச்சுவார்த்தைகள் வந்து நம்ம வாதிட்டு நம்ம வந்து அந்த இடங்கள்ல பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். சில நேரம் அப்படி கூட வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றேன், நானும் அப்ப நீங்களும் இது பண்ணாம இருக்கீங்க, நானும் இது பண்ணாம இருக்கேன், அப்ப நான் உனக்கு ஈக்குவல் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம் அந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் சான்ஸ்கிரிட்டைசேஷன் மூலியமா சோசியல் மொபிலிட்டி கண்டிப்பா இருக்கும் ஒரு சொசைட்டில. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சொசைட்டில மேல்தட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய பண்புகளை இந்த கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய மக்களும் வந்து அந்த பண்புகளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேல்தட்டு மக்கள் வந்து எந்த இடத்துக்கு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு இவங்களும் ரீச் ஆயிருவாங்க. இதுக்கு பேர் தான் சான்ஸ்கிரிட்டைசேஷன். ஆனா சில நேரங்களை நீங்க அப்படி ஃபாலோ பண்றதுனால மட்டும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க வந்து உங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லிட்டில் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கிரேட் ட்ரெடிஷன்ஸ் சொல்லக்கூடியது. நம்ம வந்து சிறு தெய்வ வழிபாடு அப்புறம் பெருதெய்வ வழிபாடுன்னு பார்த்தோம் இல்லையா. சோ அதுதான் சமஸ்கிருத மயமாக்கல் அப்படின்றது வந்து என்ன பண்றாங்க யூனிவர்சலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க.
அல்லது ஒரு பெரிய மதத்துடன் அடையாளம் காணுதல். உள்ளூர் கடவுள்கள் அல்லது தேவியை இந்து மதத்தின் சில தெய்வங்களுடன் அடையாளம் காண்பது. அதாவது சான்ஸ்கிரிடைசேஷன் மூலியமா நம்ம சொசைட்டில அந்த மேல்தட்டு அடையிறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சலைசேஷன் கான்செப்ட். இது அதிகமா நம்ம எங்க பயன்படுத்துறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லிட்டில் ட்ரெடிஷன் அண்ட் கிரேட் ட்ரெடிஷன்ஸ்ல ஃபாலோ பண்ணுவோம். லிட்டில் ட்ரெடிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிறு தெய்வ வழிபாடுகள், அதாவது நம்ம ஊர் எல்லையம்மன், காளியம்மன் சொல்லுவோம், ஊர்காவலன் சாமி, முத்தையா சாமி, இது எல்லாமே லிட்டில் ட்ரெடிஷன்ல வரும் குலதெய்வங்கள். கிரேட் ட்ரெடிஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இந்து சமயம், இந்து மதம்னு சொல்லக்கூடிய நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட உள்ளூர் கடவுள், என்னோட கிராம தேவி, என்னோட கிராமத்தோட எல்லையம்மனை நான் எதோட ஒப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னா அந்த பெரு தெய்வங்களோட ஒப்பிட்டு சொல்லுவேன். சக்தி இவங்க வந்து பார்வதியோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அது என்ன ஆகுது, யூனிவர்சலைசேஷன் ஆகுது. ஏன்னா பார்வதி தேவின்னு சொல்றப்போ இந்த சமயத்துல இருக்க அனைவருக்குமே அவங்கள பத்தின தெரியும். அதே இது நான் வந்து இந்த மாதிரி எங்க ஊரு பேரை சொல்லி இதுல இருக்க காளியம்மன்னு சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இல்லை. சோ நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய மதத்தோட நம்மளை வந்து அடையாளப்படுத்திக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த யூனிவர்சலைசேஷன் கான்செப்ட வந்து நம்ம வந்து கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு இவர் எம்.என். ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து கூர்கில வந்து அந்த ஊர்ல கர்நாடகால இருக்கக்கூடிய கூர்களை போய் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேத்ரப்பா வேத தெய்வமான க்ஷேத்ரபாலாவுடன் அடையாளம் காணப்படுகிறார். அப்ப இந்த க்ஷேத்ரபாலா வந்து அதே மாதிரி உள்ளூர்ல இருக்க நாகப்பாம்பு தெய்வம் சிவனின் போர் வீரன் மகனான சுப்பிரமணியன் அல்லது ஸ்கந்தாவுடன் அடையாளம் காணப்படுகிறது. இது கூர்க் மத சமூகத்தை பறந்து இந்து மத சமூகத்தில் இணைக்க உதவியது. அதாவது இந்த கூர்க் கிராமத்தினுடைய ஊர் தெய்வம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேத்ரப்பா, நாகப்பாம்பு தெய்வம், இது அப்புறம் இவங்க எல்லாருமே. ஆனா இவங்க எல்லாம் எதோட வச்சு ஒப்பிடப்படுறாங்க அப்படின்னா இந்த க்ஷேத்ரபாலா, சிவனோட போர் வீரன் மகனான சுப்பிரமணியன், அதாவது முருகன் நம்ம சொல்லுவோம் கந்தா அப்படின்னு சொல்லிட்டு, சோ முருகனோட வச்சு ஒப்பிட்டு சொல்றாங்க. சோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த இந்து சமயத்துக்குள்ள அவங்களை வந்து அடையாளப்படுத்திக்க ட்ரை பண்றாங்க. சோ சாதி எண்டோகாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கேஸ்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா எண்டோகாமி தான். அதாவது கேஸ்டுக்குள்ளதான் வந்து அவங்களோட மேரேஜஸ் இருக்கும். வேற கேஸ்ட் ஒரு கேஸ்ட்ல இருந்து இன்னொரு காஸ்ட்டை விட்டு அவங்க வந்து மேரேஜ் வந்து பண்ணி வைக்க மாட்டாங்க. சோ காஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்டோகாமஸ் சிஸ்டம் தான் அது. அதே இது வந்து கிராமம் பாத்தீங்கன்னா எக்ஸோகாமி. ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களே தவிர்த்து ஆனா அவங்களோட காஸ்ட்டை விட்டு காஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது நீங்க அதிகமா வந்து வில்லேஜஸ்ல பாக்கலாம். பொருளாதாரம் அது வந்து நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா தன்னிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பெருசா வந்து அவங்களுக்கு வேற எதுவும் தேவைப்படாது. அவங்க அன்னைக்கு அவங்களோட உணவு வந்து எப்படி இருக்கும், அவங்க அன்னைக்கு தேவையான உணவு, அவங்க குடும்பங்களுக்கு தேவையான உணவு, அது அவங்களோட தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா விவசாயம் சார்ந்ததா தான் இருக்கும். குட்டி முதலாளித்துவம், அங்க குத்தகைக்காரர்கள் இருப்பாங்க, நிறைய பல சாதிகள் இருக்கும், பிராமணர்கள் இருப்பாங்க, பிராமணர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்க. சோ இது எல்லாத்துக்கும் இந்த படிநிலைகள்ல தான் வந்து அந்த கிராமங்கள் இயங்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட பொருளாதார அமைப்புமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் பிரிவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து குட்டி குட்டி ரிபப்ளிக்ஸ் சொல்லுவாங்க. பெருசா வந்து அதிகாரத்தோட குறுக்கீடு வந்து இங்க இருக்காது. ஆதிக்கம் செலுத்தும் சாதி உள்ளூர் விஷயங்களில் அதிகாரம் செலுத்தும். அதே மாதிரி முக்கியமா கிராமங்கள்ல எந்த சாதி மக்களுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அந்த டாமினன்ஸ் சொல்லுவோம், அது அதிகமா இருக்கோ அவங்களோட பேச்சுவார்த்தை எடுபடியாகும். அவங்க தான் டாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்கா வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் வந்து இந்த கிராம பஞ்சாயத்து, சோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மோதல்கள்ல தீர்க்கிறது, பஞ்சாயத்து பேசுறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் அந்த இடத்துல ஆதிக்க சமூகமா என்ன இருக்கோ பெரும்பான்மையான சமூகம் வந்து ஆதிக்க சமூகமா மாறும். சோ அவங்கதான் வந்து பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தலைவர்களா வந்து அதுல வெளிப்படுறாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு 1992 73ஆம் சட்ட திருத்தம் படி நம்ம SC/STக்கு வந்து ஒதுக்கீடு கொடுத்திருப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து 1/3 பங்காவது நம்ம வந்து இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தியது மற்றும் பிற விதைகளை தவிர ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் பின்னர் தேர்தலை கட்டாயமாக்கியது. இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து 50% நம்ம ரிசர்வேஷன் கொடுத்திருக்கோம் யாருக்கு, விமனுக்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ல. சோ 1992ஆம் ஆண்டு வந்து நம்ம என்ன பண்றோம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நம்ம 73வது சட்டத்திருத்தம் பண்ணி SC/STயோட ரிசர்வேஷன் பஞ்சாயத்து ராஜ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இவங்களுக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாம் யார் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து
மாநில எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் கண்டிப்பா எலெக்ஷன்ஸ் வந்து நடந்தே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், கிராஸ் ரூட் லெவல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சென்ட்ரல் லெவல்ல பிளான் போடுறாங்க இல்லையா, நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில சவுத் இந்தியால கன்னியாகுமரி நடக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை டெல்லியில இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்ப இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ரிப்போர்ட் அந்த பிளாக் ஆபீசர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தகவல் தெரிவிப்போம். அவங்களாலையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம டெல்லிக்கு எடுத்துட்டு போவோம், பார்லிமெண்ட்ல கொண்டு போய் பேசும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளோட அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அர்பன் இந்தியா, நகர்ப்புற இந்தியா. நகர்ப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வணிகம், வர்த்தகம், தொழில் உற்பத்தி இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா வர்த்தகம், உற்பத்தி தொழில், நிர்வாகம் மற்றும் பிற விவசாயம் அல்லாத தொழில்களை மையமாக கொண்ட பொருளாதார நடவடிக்கைகள் கிராமங்களிலிருந்து நகரம், நகரத்திற்கு மக்களை நகர்வுத்து மிகவும் எளிமையான நகரமயமாக்கலாகும். மக்களின் இந்த இயக்கம் மக்கள் தொகை இடஞ்சார்ந்த தொழில் அர்த்தத்தில் புதிய இடங்களை மாற்றுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் சமூக நிலையையும் பாதிக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அர்பனைசேஷன் ஒரு விஷயம் பேசுவோம், நகர்ப்புறமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா வில்லேஜ்ல இருந்து மூமெண்ட் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து என்ன பண்ணுவா வில்லேஜ்ல இருந்து அர்பனுக்கு போறாங்க அப்படின்னா அது பேர் வந்து அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் சென்டர், அர்பன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த இடத்துல 70% மேல விவசாயம் சார்ந்து இல்லாத தொழில்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அர்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வர்த்தகம்ன்றது தான். ஏன்னா எல்லா இடங்களையும் எல்லாத்துலயும் வந்து நம்ம விவசாய உற்பத்திகள் பண்றது வந்து எங்க அப்படின்னா வில்லேஜ்ல பண்ணணும். ஸோ அந்த உற்பத்திகள்லாம் அவங்க கொண்டுட்டு வந்து சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன், இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்றப்போ அதை கொண்டு வந்து நம்ம எங்க விற்கிறோம், சந்தை அப்படின்ற ஒண்ணு தேவைப்படுது, மார்க்கெட் அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்படுது. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிற ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சந்தை வருது. ஸோ சந்தை வந்துச்சு அப்படின்னா சந்தையில வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு தடவை தான் சந்தை போடுறோம் அப்படின்னா வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வருவாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்குறதுக்கு வந்து இடங்கள் தேவைப்படும், அவங்களுக்கு உணவுகள் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு சர்வீஸை கொடுக்கறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் வரும், நிறைய ஹோட்டல்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆகும். ஒரு எஜுகேஷன் சென்டர் டெவலப் ஆகும், ஹாஸ்பிட்டல். ஸோ அதை சுத்தி நிறைய வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிட்டி வந்து டெவலப் ஆகுது. அதாவது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கக்கூடிய ஒரு நவீனமான ஒரு மாடர்ன் டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இதுல இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நகர்ப்புறம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நம்ம மேபி அந்த ரா மெட்டீரியல் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா பிரைமரி செக்டர்ல இருந்து வரக்கூடியதா இருக்கலாம், அதாவது அக்ரிகல்ச்சரை சார்ந்து இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் சார்ந்து இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா அந்த நகர்ப்புறம் அப்படின்ற இடத்துலதான் நடக்குது. சமூக செயல்முறையாக நகர்ப்புறமயமாக்கல் பாத்தீங்கன்னா நகர்ப்புற மையத்தின் தோற்றத்தை செயல்படுத்தும் முக்கிய மாறிகளில் ஒன்று உபரி உணவு உற்பத்தி. நம்ம சொன்ன மாதிரி சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிராமப்புற பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை உற்பத்தியில் இருந்து உபரி உற்பத்திக்கும் மாறுவதாகும். சோ உற்பத்தியில இருந்து நம்ம எதுக்கு வரோம், உபரி உற்பத்தி சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனுக்கு மாறுறோம். கிராமப்புற குடியிருப்புகளுடன் ஒப்பிடும்போது நகர்ப்புற மையங்கள் அதிக மக்கள் தொகை இருக்கும். எங்க கிராமத்தை கம்பேர் பண்றப்போ அர்பன்ல வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்குன்னு சொல்றாங்க. அதிக சமூக வேறுபாட்டை கொண்டுள்ளன. கிளாஸ், இப்ப வந்து நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்ட் டிஃபரன்சியேஷன் இருந்ததுன்னா அர்பன்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்டு இருக்கும். அதிகமான அந்த மெஜாரிட்டி வந்து நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ கிளாஸ் பேஸ்டு டிஃபரன்சியேஷன் வந்து இருக்கும். நகர்ப்புற மையங்களில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் உணவு உற்பத்தியுடன் நேரடி தொடர்பு இல்லாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஸோ என்னது ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா இல்லாம அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா இல்லாம மத்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மெஜாரிட்டியில இருக்கும்ன்றாங்க. சோ இந்த நடவடிக்கைகள் வந்து சமூக, கலாச்சார, தொழில்துறை, வணிக, மத, கலை, கல்வி, ராணுவம், அரசியல் அல்லது நிர்வாக செயல்பாடுகளை கொண்டிருந்தது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்க வரப்போ அங்க என்னென்ன வந்துருது,
தொழில்துறை வந்துருது, வணிகம் வந்துருது, மதம்னா என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கோவில்கள். ஸோ கோவில்கள், மசூதிகளா இருக்கட்டும், சர்ச்சுகளா இருக்கட்டும், அந்த என்ன மாதிரியான மக்கள் வாழ்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கலைகள், அவங்கவுங்க என்னென்ன கலைகளை பின்பற்றுறாங்களோ அது, கல்வி, இராணுவம், அரசியல், இது எல்லாமே இதுல வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நகர்ப்புற வாழ்க்கை முறையாக, அதாவது எப்படி நகர்ப்புற வாழ்க்கை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லூயிஸ் பிரெத் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுறாரு, அர்பானிசம் as a way of life அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நகரத்தில் வாழ்வது நம் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளும் விதத்தை பாதிக்கிறது மற்றும் அது நமது ஆளுமைகளை பாதிக்கிறது என்று எழுதுகிறார். சமூக ரீதியாக பன்முகத்தன்மை கொண்ட தனிநபர்களின் ஒப்பீட்டளவில் பெரிய அடர்த்தியான மற்றும் நிரந்தர குடியேற்றத்தால் நகரம் வகைப்படுத்தப்படுகிறது என்று அவர் எழுதுகிறார். நகரவாசிகளிடையே பல்வேறு வகையான சமூக உறவுகளையும் நடத்தை முறைகளையும் உருவாக்குகிறது. அதாவது கண்டிப்பா மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சுன்னா இதுல மக்களுடைய அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும். எங்க இந்த அர்பன் கல்ச்சர்ல அங்க வந்து என்ன ஆகுது பாத்தீங்க அப்படின்னா, இந்த நகரவாசிகளிடையே உறவுகள், இந்த கின்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாற்றம் அடையுது. ஏன்னா எடுத்தோடனே வந்து அவங்க குடும்பம், மொத்த குடும்பமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க பெரும்பான்மையா. இப்போ ஒரு கிராமத்துல இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, ஒரு கிராமவாசி இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டை சுத்தி அவங்க உறவினர்கள் இருப்பாங்க, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, எல்லாருமே அந்த அந்த ஊருக்காரங்க, பாதி ஊருக்காரங்க வந்து என்னதான் இருப்பாங்க, சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா அதே இது வந்து அர்பன் சென்டர்ல அப்படி இருக்காது. இப்ப நான் வந்து ஒரு அர்பன் சிட்டிக்கு வந்து எதுக்காக போவேன், எனக்கு அங்க வேலை கிடைச்சிருக்கு, இல்ல எனக்கு வந்து எஜுகேஷன் வந்து இங்க விட அங்க நல்லா இருக்கு அப்படின்றப்போ நான் அங்க போறேன் அப்படின்னா நான் மட்டும் தானே போக முடியும். சோ அங்க போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கின்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்குது. பெருசா வந்து என்கிட்ட டச், அவங்களுடைய வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளோட நடைமுறையில இருந்தக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அதுல மாற்ற முடியும். எனக்கு வந்து அந்த இடத்துக்கு தேவைப்படுற மாதிரியான சில விஷயங்களை வந்து நான் மாத்திக்கிருவேன். சோ மாற்றம் அடைதல். நகரமயமாக்கல் என்பது ஒரு கலாச்சார மற்றும் சமூக உளவியல் செயல்முறையை குறிக்கிறது. இதன் மூலம் மக்கள் நடத்தை முறைகள், அமைப்பின் வடிவங்கள் மற்றும் உருவான கருத்துக்கள் உட்பட பொருள் மற்றும் பொருள் அல்லாத கலாச்சாரத்தை பெறுகிறார்கள். சோ அது நகரத்தின் தனித்துவமான்மை அப்படின்னு சொல்றேன். நகரத்தோட தனித்துவமான்மை நம்ம என்ன சொல்றோம்னா, மெட்டீரியலிஸ்டிக், மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர், நான் மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர், 2 கல்ச்சர்ஸ் நம்ம பேசுவோம். சோ இது எல்லாமே மாற்றமடையும், எல்லாமே வந்து மாற்றமடையும்னு சொல்றாங்க. மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே மாற்றமடையும் எங்கன்னா அர்பன் சென்டர்ஸ்ல. ஏன்னா நான் வந்து அந்த நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதுல அதிகமா இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஓகே நான் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எனக்கு செட் ஆகாது, என்னோட வே ஆஃப் லைஃபுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் தான் வந்து எனக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல வந்து நம்ம சேஞ்சஸ் ஆகிட்டே இருப்போம். பாரம்பரிய நகரத்தோட வகைப்பாடு பாத்தீங்க அப்படின்னா, வர்த்தகம் மற்றும் உற்பத்தி நகரங்கள். வர்த்தகம் மற்றும் உற்பத்தி நகரங்கள் அரசியல் அல்லது ராணுவ நகரம், கல்வி அல்லது யாத்திரை மற்றும் கோவில் நகரங்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா வர்த்தகம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றதுக்கு ஃபேமஸான சில இடங்கள்ல தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை சார்ந்து சில நகரங்கள் உருவாகும் இல்லையா. நம்ம முன்னாடியே பார்த்தோம் சந்தைகள் இருக்கும், அப்ப அந்த சந்தைகளை சுத்தி ஒரு நகரம் உருவாகுது. இப்ப வர்த்தகம் உற்பத்தியை மட்டுமே சார்ந்து ஒரு நகரம் உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா பாட்னா, கேதா, ரிகாமா போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த வகையை சார்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடர்ஸ் அண்ட் கேரவன்ஸ்க்கான ஓய்வெடுக்கப்படும் இடம் அதுவாகவும் வந்து செயல்படுகிறது இந்த நகரங்கள். இப்ப அரசியல் அல்லது ராணுவ நகரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடங்கள்ல வந்து முகாம் போட்டிருப்போம், ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருக்கு, என்ட்ரி பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்டர்ஸ்ல எல்லாம் நம்ம மிலிட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, எல்லா ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டோட பார்டர்ஸ் எல்லாத்துலயுமே, ஸ்டேட்டோட பார்டர்ஸ் இல்லாம நம்ம கண்ட்ரியோட பார்டர்ஸ், எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் நம்ம கண்ட்ரியோட பார்டர்ஸ் வருதோ மற்ற கண்ட்ரிஸோட ஷேர் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து அது கோஸ்டல் பார்டரா இருக்கட்டும், சோ எல்லா இடங்கள்லயுமே நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, சோ செக்யூரிட்டிக்கு. அது மாதிரி அந்த காலகட்டத்துல அரசமைப்புகள், அரசாட்சிகள் இருந்த பட்சத்திலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்தந்த எல்லைகளுக்குள்ளேயோ இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்ற சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த ராணுவ நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள் இருப்பாங்க, இல்ல அதை சார்ந்த அதிகாரிகள் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப அதை சுத்தி என்ன ஆகுது அப்படின்னா ராணுவ அதிகாரி அப்படின்றப்போ அவருக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கும். சோ அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படக்கூடிய, அவருக்கு ஒரு படைகள் இருக்கும், அந்த படைகள் அவங்களோட குடும்பங்கள் வந்து அங்க குடிபெயர்வாங்க, அப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்படக்கூடும். சோ அந்த மாதிரி உருவாக்குறதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசியல் மற்றும் ராணுவ நகரம். அப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி அல்லது யாத்திரை மற்றும் கோவில் நகரங்கள். கல்வியை சார்ந்து
சில நகரங்கள் வந்து உருவாகும். கல்வியை சார்ந்து உருவாகிற நகரம் பாத்தீங்க அப்படின்னா நலந்தா யூனிவர்சிட்டி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட பழமையான யூனிவர்சிட்டி நலந்தா யூனிவர்சிட்டி. அதை சுத்தி வந்து டெவலப் ஆகுறது கல்வி நகரம் நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை வந்து நம்ம கல்வி நகரம்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து அந்த காலத்துல இருந்து காஞ்சிக்கு வந்து கல்வி கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. கல்வியில் கரை கண்டது காஞ்சி அப்படின்னு கூட நம்ம பெரிய பழமொழி இருக்கு நம்மளுக்கு. யுவான்ஸ்வாங் அப்படிங்கிற சைனீஸ் டிராவலர் கூட அங்க உயர்கல்வி பயின்றதுக்காக நலந்தால இருந்து படிச்சுட்டு உயர்கல்வி கற்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு. சோ நிறைய பேர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. யாத்திரை நகரம்னு பாத்தீங்க அப்படின்னா யாத்திரைனா ஒரு சிறந்த கோவில்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதுக்காக வந்து நம்ம யாத்திரை போய் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து அந்த கோயிலை நோக்கி யாத்திரை போவாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாத்திரை நகரமா மாறும். அதே இது வந்து கோவில் நகரங்கள் அப்படின்னா மதுரை, திருப்பதி, காஞ்சிபுரம், கயா, பனாரஸ், வாரணாசி, காசி, இதெல்லாமே என்னது கோவில் நகரங்கள். அதை சுத்தி வந்து ஒரு கோவில்கள் வந்து டெவலப் ஆகுது. பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவில் நகரமயமாக்கல் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் மற்றும் மக்கள் தொகை தான் பேசிக் ரீசன். மக்கள் தொகை வந்து இப்ப நகரமயமாக்கல் ஆயாச்சு. கிராமங்களிலிருந்து மக்கள்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அர்பன் சென்டருக்கு வராங்க. அப்ப மக்கள் தொகை வந்து அதிகமாகுது. மக்கள் தொகை அதிகமாகும் போது அவங்களோட தேவைகளும் வந்து அதிகமாகும். ஏன்னா ஒரு பாட்டில் தண்ணிய 2 பேர் குடிக்கலாம் அப்படின்னா அந்த 2 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து என்ன பண்றாங்க, 10 பேர் வந்துடுறாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்கு. சோ அவங்களோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்ப வந்து அவங்க இருக்கிறதுக்கான இடங்கள் வந்து பற்றாக்குறைவா இருக்கு. அவங்களால சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்க முடியாது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. நிறைய பிரச்சனைகள். இப்போ ஸ்லம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கும். சோ அரசியல் மற்றும் மக்கள் தொகை சார்ந்து அர்பனைசேஷன் நடக்கும். மக்கள் தொகை அதிகமாச்சு அப்படின்னா ஒரு அர்பனைசேஷன் நடக்கும். அதே பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நகரமயமாக்கல் நடக்குது. இடம் சார்ந்த பாரம்பரிய நகரங்களின் ஒரு முக்கியமான உடல் அம்சம் சுவர்கள் மற்றும் தற்காப்பு அகழிகள் மற்றும் பண்டைய நகரங்களில் உள்ள சமூக அமைப்பு ஆகியவற்றின் வடிவத்தில் வலுவூட்டுவதாகும். சோ இடம் சார்ந்து வந்து அது உருவாகும். பொருளாதாரம் மற்றும் சமூகம்னு பாத்தீங்க அப்படின்னா கைவினைஞர்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க மற்றும் வணிகர்கள் ஸ்ரேணி எனப்படும் கில்டுகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த கில்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த காலத்துல இந்த வணிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா மிடிவல் இந்தியால வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்காக இல்ல ஏதாவது கடன் வேணும், ஒரு லோன் மாதிரி ரெசிப்ட் எல்லாம் வச்சு லோன் வாங்கக்கூடிய முறைகள்லாம் கூட இந்த கில்ட்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த நகரங்களில் ஒரு சாதிய நகரமைப்பை அடிப்படையாக கொண்ட கில்டுகள் ஸ்ரேணி என்றும் வெவ்வேறு சாதிகள் மற்றும் வெவ்வேறு தொழில்களை அடிப்படையாக கொண்ட கில்டுகள் புகா என்றும் அழைக்கப்பட்டன. சோ சாதிய ரீதியா இருந்துச்சுன்னா அது பேரு ஸ்ரேணி, அது இல்லாம இருந்ததுன்னா அது பேரு புகா அப்படின்னு சொல்றாங்க. ராவ் 1974 படி வங்கி, வர்த்தகம், உற்பத்தி மற்றும் ஒரு அளவிற்கு நீதித்துறை போன்ற பாரம்பரிய நகரங்கள் முக்கியமான செயல்பாடுகள் கில்டுகளால் செய்யப்பட்டது. சோ அவங்களுக்குள்ள என்னென்ன தேவையோ வர்த்தகம், உற்பத்தி, ஒரு ஜுடிஷியரி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. காலனியகத்துக்கு கீழ் நகரமயமாக்கல். சோ காலனைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள வந்து நிறைய யூரோப்பிய நாடுகள் வந்து கைப்பற்றி இருப்பாங்க நம்ம நாட்டை. அதுக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி முறை நடக்கிறப்போ என்ன ஆகும், அவங்க வந்து தங்குறப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க இங்க கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து இங்க இருந்து நம்மளோட நாட்டுல இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் தேவையோ அவங்களோட தேவைக்காக நம்மளுக்கு போட்டுருவாங்க. அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும். சோ அதுக்காக கொண்டுட்டு வரப்பட்டு நம்மளோட இந்தியா வந்து நகரமயமா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா தந்தி, ரயில்வே, மேம்பட்ட சாலைகள், நீர்வழிகள், அந்த கப்பல். நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்வழி பயணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்மளுக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்தே நம்ம கடல் வழி வணிகம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த நீர் வழிகளை முறைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியில நம்ம வந்து அவங்களுக்கு கப்பம் கட்டணும். ஒரு கப்பல் வந்து இங்க இருந்து அங்க போதும், நடுவில் கொள்ளையர்கள் வந்து இந்த கப்பலை தாக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வரி கட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்ன சொல்ற வேலை வாய்ப்புகள்ல வந்து ஒரு 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 இது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புது புது வேலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வழக்கறிஞர்னா எப்ப வந்தது அப்படின்னா ஒரு ஜுடிஷியரி வேணும், அப்பதானே வழக்கறிஞருக்கு வேலை இருக்கும். இல்லைன்னா வழக்கறிஞருக்கு வேலை இல்லை தானே. சோ அந்த ஜுடிஷியரி செட்டப் அதுக்காக கொண்டுட்டு வராங்க. ஜுடிஷியரி செட்டப் கொண்டுட்டு வந்தாலும் வழக்கறிஞர்கள் தேவைப்படுறாங்க. சோ அப்படி புது புது
வேலை வாய்ப்புகள்லாம் வந்து நம்மளுக்கு எங்க நகரமயமாதல், நகரத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அரசியல் கருத்துக்களை வெளியிடறதுக்காக பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், படிச்சவங்க. அப்ப முன்னாடி வந்து ஆசிரியர்கள்னா வம்சாவளியா தான் அவங்க ஆசிரியர்களா இருந்துட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒரு கோர்ஸ் கொடுத்து இதை படிச்சிருந்தா நீங்க ஆசிரியர் ஆகிற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து நம்ம பிஎட் கோர்ஸ் சொல்றோம். சோ அந்த மாதிரி நிறைய வெனெட், ஸ்லெட், சோ ஒரு ஆசிரியர் ஆகிற தகுதி முறைகள் கொண்டுட்டு வராங்க. எல்லாரும் ஆசிரியர் ஆகலாம். ஆனா நீ உனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீ ஆசிரியர் ஆகலாம். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புது புது விஷயங்கள் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா அந்த நகரமயமாதல. சோ நகரமயமாகல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2001 சென்சஸ் படி அப்போ இருந்ததுல எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தது. அப்ப டயர் 1, டயர் 2, டயர் சிட்டிஸ்ன்னு சொல்லி 6 வகையா பேசிருக்காங்க. அதுல சிட்டிஸ்ல ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சிட்டிஸ் எந்த இடத்துல இங்க எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வசதிகள் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனா டெல்லி, மும்பைல இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 1 lakh and above இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. டயர் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனே, ஜெய்ப்பூர், டயர் 3 கொச்சி, ஆக்ரா, டயர் 4 அலகாபாத், ஃபரிதாபாத், டயர் 5 ராய்ப்பூர், மைசூர், டயர் 6 வந்து ஜாம்நகர். அண்ட் இப்ப கிராமப்புற நகர்ப்புற தொடர்ச்சி ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே தனித்தனியா இயங்காது, ரெண்டுமே இன்டர் டிபெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல உற்பத்தி ஆகக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் யாருக்கு வேணும், கண்டிப்பா தானியங்கள், உணவுகள் யாருக்கு வேணும் அப்படின்னா அர்பன்ல வாழக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி அர்பன்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டேஷன்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னா வில்லேஜ் பீப்புளுக்கு கண்டிப்பா வேணும். சோ இது எல்லாமே அவங்க இன்டர் டிபெண்டா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கிராம மக்களுக்கு வந்து அர்பன்ற ஒரு விஷயம் தேவைப்படும், அர்பன் மக்களுக்கு கிராமப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. கிருஷ்ண முகர்ஜி பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் மற்றும் ஜாதி அம்சங்கள் கிராமப்புற நகர்ப்புற தொடர்ச்சியை கண்டறிந்தார். இவர் இதை பத்தி படிக்கிறாரு. கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வது கிராம சமூகத்தின் சமூக நிறுவன கூறுகளை கொண்டு செல்கிறது என்று அவர் சொல்றாரு. இப்ப இந்தியாவில் நகரமய பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தோம். என்னன்னா உள்கட்டமைப்பு, வீட்டு வசதிகள் வந்து பத்தாது, ஸ்லம்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும், சுத்தமான நீர், சுகாதாரம் இதெல்லாமே அங்க இருக்காது, கழிவுகள் திடக்கழிவுகள் அகற்றதுல வந்து பிரச்சனை வரும், திரவ கழிவுகளுக்கான கழிவு நீர் வடிகால்லாம் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்றது தெரியாது. சோ சுகாதாரம், போக்குவரத்து வசதிகள் இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பன்மடங்கு அதிகமா இருக்குது. அப்ப பன்மடங்கு அதிகரிக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், சர்வீசஸ் கொடுக்க முடியல. அப்ப சர்வீசஸ் கொடுக்க முடியாம இருக்கிறப்போ அதோட குவாலிட்டிஸ் வந்து சில நேரம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். குறைதல், துயரங்களை குறைத்தல் மற்றும் நகர்ப்புற வாழ் ஏழைகளுக்கு அதிக மனித நிலையை உருவாக்குதல் ஆகியவற்றின் சவால், வேளாண்மை மற்றும் வறுமை, பாவர்ட்டி வந்து அதுல ரொம்ப அது வேணா ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம அதே இது பார்க்கலாம், பாவர்ட்டி பார்க்கலாம். சுரண்டல்கள் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் அதிகமா நடக்கும் நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா. சோ இன்னைக்கு அதை வந்து நம்ம பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜ் இந்தியா அண்ட் அர்பன் இந்தியாவை பத்தி பார்த்தோம். சோ வில்லேஜ் இந்தியால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமம் அப்படின்றது வந்து ஒரு கட்டுக்கதை, அதுல என்ன மாதிரியான கட்டுக்கதை பாக்குறாங்க, ரியாலிட்டி என்ன, அது எப்படி வந்து ஒரு சமூக அழகா இருக்கு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டின்றத பார்த்தோம். உறவினர் முறை எப்படி இருக்கு, சாதி அமைப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் லிட்டில் ட்ரெடிஷன், கிரேட் ட்ரெடிஷன்ஸ் பத்தி பார்த்தோம், பொருளாதாரம் எப்படி இருக்கு, அரசியல் எப்படி இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் வந்து எப்படி இயங்குது, நகர்ப்புற இந்தியாவை பத்தி பார்த்தோம். நகர்ப்புற இந்தியால வந்து ஒரு சமூக செயல்முறை வந்து நகர்மயமாக்கல் வந்து எப்படி இருக்கு, அங்க இருக்க வாழ்க்கை முறை அவங்களுக்கு எப்படி இருக்கு, பாரம்பரிய நகரங்கள் வந்து எப்படி வகைப்படுத்திருக்காங்க, வர்த்தகம், அரசியல், கல்வி, யாத்திரை நகரங்கள், கோவில் நகரங்கள், இராணுவ நகரங்கள், சோ இந்த மாதிரி வகைப்படுத்தி வச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பண்டைய நகரம் இடைக்காலத்துல வந்து நகரமயமாக்கல் எப்படி இருந்திருக்கு, அரசியல் மற்றும் மக்கள் தொகை காரணமாக நகரங்கள் உருவாயிருக்கலாம், இடம் சார்ந்த நகரங்கள் வந்து நிறைய உருவாயிருக்கு, பொருளாதாரம் மற்றும் சமூகம், இந்த கைவினைஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஆர்கிடெக்ட்ஸ், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, குழுவா சேர்ந்து ஒரு கில்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கில்டு மூலியமா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே பண்ணியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும், உற்பத்தி சம்பந்தமான பிரச்சனை வந்தாலும் அவங்களே சால்வ் பண்ண, அவங்க ஒரு வங்கியா இயங்கியிருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு சிறிதளவுக்கு ஒரு நீதித்துறை மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது வெவ்வேறு குழுக்களுக்கு இருந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சிருப்பாங்க. காலனித்துவத்துக்கு கீழே எப்படி நகரமயமாச்சு, காலனித்துவம்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு கீழே என்ன எப்படி வந்து நகரமயமாச்சு,
அவங்க வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைகளுக்காக சில சர்வீசஸ் வந்து நம்ம அந்த இடத்துல கொண்டுட்டு வந்திருப்போம். அது நம்மளுக்கும் உபயோகமா இருந்திருக்கும். ஸோ அதை சுத்தி மக்கள் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்து குடிபெயர்வாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டேஷன் திருப்பி அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அப்புறம் டெம்பிள்ஸ் பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து ஆசிரியர்கள் வந்து கிராமப்புற நகர்ப்புற தொடர்ச்சி இது ரெண்டே நம்ம பார்த்தோம். இதுல வந்து என்னன்னா இந்த ராமகிருஷ்ண முகர்ஜி வந்து இடம்பெயர்வை பத்தி சொல்லியிருப்பார். குடும்பம் மற்றும் சாதி அம்சங்களில் சாதி அம்சங்கள் கிராமப்புற நகர்ப்புற தொடர்ச்சியை கண்டறிந்தார். கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வது கிராம சமூகத்தின் சமூக நிறுவன கூறுகளை கொண்டு செல்கிறது என்று அவர் எழுதுகிறார். அதாவது என்னன்னா இப்ப கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு தான் வந்து நம்ம போவாங்க. அப்பதான் நகரமயமாக்கல் சொல்றோம். அப்போ இவங்க இங்க வில்லேஜ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த அர்பன் சென்டருக்கு போகும்போது இங்க இருந்து அவங்க அந்த கிராமத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எடுத்தோடனே அந்த இடத்துல போய் ஒரு அர்பன் சிட்டிஸ் எல்லாம் நம்மளால மாற முடியாது. சோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து என்ன போறாங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் பர்சனா தான் அங்க போவாங்க. அங்க போய் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. இப்ப நம்ம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கும் நம்மளோட கான்டெம்பரரி சொசைட்டி. ஏன்னா முன்னாடி வந்து அந்த கிராம பஞ்சாயத்து போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் உறுப்பினர்களை கிராம மக்கள் தேர்ந்தெடுத்து மாநில சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்தாங்க. சோ எப்படி வந்து நம்ம அதை வந்து கட்டாயமாக்கணும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அதை கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஏன்சியன்ட் இந்தியாலேயே நம்மளுக்கு தெரியும் தமிழ் சொசைட்டில வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ஸ் இல்லாம நம்ம கிராம நிறுவனம் வந்து இருந்திருக்கு. கிராமப்புற அமைப்பை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம இந்த குடவோலை முறைன்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு சான்றுகள்லாம் நிறைய தொல்லியல் சான்றுகள்லாம் கூட கிடைச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரியா அப்பவே வந்து அவ்வளவு திறமையா அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் வச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து சிறந்த முறையில ஆட்சி பண்ணலாம். சோ 73வது சட்டத்திருத்தன் படி நம்ம என்ன கொண்டுட்டு வரோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டுட்டு வரோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 tier சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 3 அடுக்குகள்ல வந்து அதோட நிலை இருக்கும். சோ பிளாக் லெவல், ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து லெவல். சோ அந்த 3 லெவல்ல வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து இயங்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் ரூட் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் நம்மளுக்கு அந்த கிராமத்துக்கு தான் தெரியும். அந்த இடத்துல வந்து நீர் பற்றாக்குறை இருக்கா, நிலத்தடி நீர் இல்லையா, விவசாயம் பண்றதுக்கு சரியான நீர் பாசனம் இல்ல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே யார்தான் தெரியும் அந்த கிராமத்துல வாழக்கூடியவங்க. சோ அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தரையோ இல்ல அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒருத்தரையோ அந்த கிராமத்துக்கு தலைவரா வரும் பொழுது கண்டிப்பா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். சோ அவர் தலைவரா வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், அவங்க மக்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான அங்காடிகள் வேணும், அங்க இல்ல என்ன மாதிரியான வசதிகள் வேணும், நூலகம் வேணுமா, பள்ளிக்கூடம் வேணுமா, அந்த மாதிரியான நிறைய வசதிகளை வந்து அவர் செஞ்சு கொடுக்கலாம். இல்ல ஒழுங்குமுறைப்படுத்தலாம் நிறைய விஷயங்களை. தண்ணீர் நிலத்தடி நீரை வந்து திருப்பி வர்றதுக்கு அவர் முயற்சிகள் செய்யலாம். அதுக்கான விஷயங்களை வந்து அவர் ஈடுபடலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த பஞ்சாயத்து சிஸ்டம்ல நிறைய அச்சீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நகர்ப்புற இந்தியாவுல இந்த பாரம்பரிய நகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாரம்பரிய நகரம் வந்து எப்படி நம்ம உற்பத்தி ஆகும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வர்த்தகம் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையா அமைஞ்சிருக்கும் நகரம் வந்து ஃபார்மேஷன் ஆகுறதுக்கே. அப்போ இந்த வர்த்தகம் சார்ந்து சில நகரங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து சில நேரங்கள் எப்படி உருவாங்க பாத்தீங்கன்னா அந்தந்த இடங்கள் அந்த பொருள் ரொம்ப ஃபேமஸா கிடைக்கும் இல்லையா. இப்ப இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, திருநெல்வேலினா அல்வா ஃபேமஸ், மதுரைனா மல்லிகைப்பூ ஃபேமஸ் அப்படின்னு சொல்றப்போ அப்போ அந்தந்த மாதிரியான சென்டர்ஸ் வந்து அங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரீஜன்ல என்ன கிடைக்குமோ அதை சார்ந்து அந்த இடத்துல நகரங்கள் வந்து உருவாகுது. ஏன்னா வணிகர்கள் வந்து தங்குவாங்க. ஒரு நாள்ல வந்து அவங்க கொண்டுட்டு வந்த பொருள் எல்லாம் வந்து வித்து போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அவங்க வந்து தங்குறாங்க, அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான ஷெல்டர்ஸ், இது எல்லாமே அவங்க இருக்கும் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அப்போ அந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மக்களும் அந்த இடத்துல வந்து குடிபெயர்வாங்க, அவங்க குடும்பங்களும் அந்த இடத்துல வந்து குடிபெயரும். அப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் வரும், நிறைய ஹோட்டல்ஸ் வரும், இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வரப்போ அதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா ஒரு அர்பன் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அது நாளடைவுல வந்து அர்பன் நகரங்கள்ல வந்து நகரத்தின் வகைப்பாடா வந்து அது மாறிடுது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் அல்லது ராணுவ நகரம் பார்த்தோம். ராஜ்தானி, திட்டமிட்ட அரசியல் நகரம் இதெல்லாம். சில இடத்துல நம்ம தான் பிளான்டு சிட்டிஸ் தான் நிறைய கட்டுவோம். அதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பிளான்டு சிட்டிஸா ஏன் பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக நிறைய இடங்கள்ல நம்ம இந்த பிளான்டு சிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் பண்றாங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக நிறைய இடங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவான ரீசன்ஸ், அப்புறம் நிறைய வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிளான்டு சிட்டி மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேனாமுகா அப்படின்றது, அப்புறம் ஷானியா, அப்புறம் முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய இடங்கள்ல இந்த கோட்டை நகரங்கள் எல்லாமே அரசியல் அல்லது ராணுவ நகரமா இருக்கும். மலைக்கோட்டைகள், நிறைய இடங்கள்ல மலை மேல கோட்டைகள் இருக்கும். அந்த கோட்டைகளை சுற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா நகர அமைப்புகள் வந்து நிறைய இருக்கும். கோட்டைகள் சார்ந்து அரசியல் நகரமோ இல்ல ராணுவ நகரமோ வந்து இருக்கும். கல்வி நகரம் பாத்தீங்க அப்படின்னா கல்வி வந்து அதிகமா கற்பிக்கப்படக்கூடிய இடங்கள்ல வந்து கல்வி நகரமா இருக்கும். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரத்தை வந்து நம்ம பார்த்தோம். யாத்திரை நகரம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஒரு கோயில்களுக்கு, பல கோயில்களுக்கு வந்து யாத்திரை செல்வது. ஸோ இந்த மாதிரி யாத்திரை நகரம், துவாரகா, திருப்பதி, பூரி போன்ற கோயில் நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹரித்வார், இதெல்லாமே வந்து யாத்திரை நகரங்கள் நம்ம சொல்றோம். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹரித்வார் அந்த மாதிரியான இடங்களுக்கு, திருப்பதிக்குலாம் வந்து யாத்திரைக்காக போய்கிட்டு இருக்கோம். கோவில் நகரங்கள் காஞ்சிபுரம், மதுரை இதெல்லாமே வந்து கோவில் நகரங்கள். காசி, பனாரஸ் இதெல்லாமே கோவில் நகரங்கள்ல நம்ம பாக்குறோம். இந்த கோவில்களை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா நகரங்கள் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி இப்போ ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம கோவில் நகரம்ன்றப்ப அந்த கோவில்களை தரிசிக்க நிறைய வெவ்வேறு ஊர்ல இருந்து மக்கள் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா, அவங்க தங்குறதுக்கு, அவங்களோட உணவுக்கு, இது எல்லாமே நடக்கும். அப்போ அந்த கோயில்ல சேவை செய்யறவங்களும் அந்த கோவிலை சுத்தி இருப்பாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த கோயிலை சுத்தி இருப்பாங்க, பிளஸ் வர்றவங்க விசிட்டர்ஸ், டூரிஸ்ட் பீப்புள்ஸ் இவங்க எல்லாரும் அந்த கோயிலை சுத்தி தங்குவாங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு இப்படி அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அர்பன் சென்டர் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவில் எப்படி நகரமயமாக்கல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அரசியல் சார்ந்து சில மாற்றங்கள் நடைபெறும், அதுக்கப்புறம் மக்கள் தொகை சார்ந்து சில மாற்றங்கள் நடைபெறும். அரசியல் சார்ந்து நடைபெறும் அப்படின்னா ஒரு ஒரு கலாச்சார வரலாறு மொத்தமா வந்து அழிஞ்சிருச்சு, ஒரு கண்டிப்பா ஒரு வேற டைமென்ஷனான ஒரு ரூலர் வராங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹிந்து அரசாட்சி முறையில இருந்து நம்மளுக்கு வந்து முகல்ஸ் உள்ள வருவாங்க, டெல்லி சுல்தான்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ அவங்களோட அர்பனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தேவைப்படுற இடங்கள்லாம். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஒரு ஒரு சென்டரை சுத்தி நம்மளுக்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும், பீப்புளோட கான்சென்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சடன் சேஞ்ச் இன் பொலிட்டிக்கல்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல சொசைட்டில ஒரு சடன் சேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை சுத்தி வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நகரமயமாக்கல் வந்து உருவாகுது. ஏன்னா அதான் மிடிவல் இந்தியாவில தான் நம்மளுக்கு நிறைய பேர் வேற வேற மதத்தை சார்ந்தவர்கள் வந்து நம்ம நாட்டை கைப்பற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் நடைபெறும். மாஸ்க் அதை சுத்தி நிறைய வணிகம் சார்ந்த புது புது அர்பன் சென்டர்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அப்புறம் இடம் சார்ந்து அந்த கோட்டைகளை சுத்தி இப்ப இவங்க வராங்க, இவங்க வேற ஒரு இடத்துல கோட்டை அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த கோட்டைகளை சுத்தி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதுசா ஒரு அர்பன் சிட்டி வந்து கிரியேட் ஆகும். இல்ல இவங்க போய் வேற ஒரு இடத்துல வந்து வேற ஒரு சிட்டியை கேபிட்டலா வச்சுட்டாங்க, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அர்பன் சிட்டி வந்து கிரியேட் ஆகும். பொருளாதாரம் மற்றும் சமூகம். பொருளாதாரம் பாத்தீங்க அப்படின்னா இது பண்டைய ஏன்ஷியன்ட் இந்தியால என்ன மாதிரியான எப்படி வந்து பொருளாதாரம் அங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். சிட்டிஸ்ன்னு இருந்துச்சுனாலே அது எதை பேஸ் பண்ணி அமைஞ்சதுன்னு பார்த்தோம், ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன்ஸ் கிரியேட் ஆகுது, அது கில்டுன்னு வச்சிருப்பாங்க. அது சாதி அடிப்படையிலும் இருந்திருக்கு, மத ரீதியாகவும் இருந்திருக்கு, அது இல்லாமயும் இருந்திருக்கு. ஸோ இந்த வெவ்வேறு கில்ட்ஸும் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. வங்கிகள், வர்த்தகம், உற்பத்தி, நீதித்துறை, இது எல்லா சர்வீசஸும் அந்த கில்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பாரம்பரிய நகரங்கள்ல முக்கியமான செயல்பாடுகளை வந்து இந்த கில்டுகள் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. காலனித்துவம், காலனைசேஷன்ல வந்து எப்படி அர்பனைசேஷன் நடந்துச்சு, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வந்து ஒரு இடத்துல செட்டில்மெண்ட்டுக்காக வராங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அவங்களோட தேவைக்காக சில மாடர்ன் டெக்னாலஜிஸை உள்ள கொண்டு வராங்க. ஸோ ரயில்வேஸ், அந்த மாதிரி டெலிகிராஃப்ஸ் இதெல்லாம் கொண்டுட்டு வரும்போது அதை சுத்தி ஒரு அர்பன் சென்டர் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுற சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக வந்து பீப்புள்லாம் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆவாங்க. அப்படியே அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே வரும்போது அந்த இடத்துல ஒரு அர்பன் சென்டர் வந்து கிரியேட் ஆகும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது புது ஜாப்ஸ் வந்து உள்ள வரும். ஏன்னா 1773 ரெகுலேஷன் ஆக்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜுடிஷியரி உள்ள வரும். அதுக்கப்புறம் தான் வந்து வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி புது புது ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள வருது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க அர்பனைசேஷனை வந்து டயர் 1 சிட்டிஸ், டயர் 2 சிட்டிஸ், டயர் 3 சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த டயர் 1 சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெல்லி, மும்பை, டயர் 2ல வந்து பூனே, ஜெய்ப்பூர், டயர் 3ல வந்து கொச்சி, ஆக்ரா. அப்புறம் கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறம், ஏன்னா ரெண்டுமே இன்டர் டிபெண்டன்சி தான், நகர்ப்புறமும் கிராமப்புறமும். இவங்களுக்கு தேவை கிராமத்துல இருக்கும், அங்கிருந்த ஃபுட் சப்ளைஸ் வரும். அதே மாதிரி கிராமங்களுக்கு வந்து நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தேவை. ஸோ ரெண்டுமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இன்டர் டிபெண்டா தான் இருப்பாங்க. அப்புறம் நகரமயமாக்கலோட பிரச்சனைகள்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை அதுல அதிகமா இருக்கும் போது மக்கள் தொகை அடர்த்தியும் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இடங்கள் வந்து அந்த இருக்காது, வீட்டு வசதிகள் இருக்காது. பிளஸ் வந்து நீர் தேவை அதிகரிக்கும், சுகாதாரம் வந்து திடக்கழிவுகள் அகற்றுறது, கழிவு நீர் போறதுக்கான வாய்க்கால் வடிகால்கள், சுகாதாரம், போக்குவரத்து, இந்த எல்லா வசதிகளும் வந்து பன்மடங்கு நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ இதோட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து அதிகமாகும். ஸோ இன்றைய தலைப்பு அவ்வளவுதான். நன்றி.